நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுறீங்க. விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுறீங்க. ஆனால் கரண்ட் பில் கட்ட சொல்ல கஷ்டப்படுறீங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த கஸ்டமர் என்ன தவறு பண்ணார் சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம 3 நாள் பயணமாக காரைக்கால், நாகப்பட்டினம், அப்புறம் திண்டுக்கல், திருச்சி, வரவையில் பாண்டிச்சேரி ஒரு 3 நாள் போயிருந்தோம். நாகப்பட்டினம் ஒரு சார் வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், கால் பண்ண சொல்லி ஃபாரின் நம்பரை என்னடா ஃபாரின் நம்பர் எதுன்னு பார்த்தா அவர் வந்து குவைத்தா, அதாவது குவைத் நாட்டில் இருக்காராம். நம்ம வீடியோவை பார்த்துருக்காரு. வீடியோ பார்த்துட்டு நாகப்பட்டினம் வந்துடுறாங்க வீடு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். நம்மளும் அந்த வீடியோ 1 by 1 எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, அதாவது அதை பொருளுங்களை யூஸ் பண்ணி செக் பண்ண சொல்ல எல்லாமே கரெக்டாக எடுக்குது. அப்போ எடுக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏசி ஒன்று வாங்கியிருக்காங்க. இன்டோர் ஒரு கம்பெனி, அவுட்டோர் ஒரு கம்பெனி. இந்த மாதிரி வாங்காதீங்கன்னு நிறைய வாட்டி நம்ம சொல்கிறோம். சரி, விலை கம்மியாக இருக்குன்னு வாங்கி போட்டிருக்காங்களா எப்படின்னு தெரியல. செகண்ட்ஸ் தான் வாங்கினாங்களாம். அந்த ஏசி ஆனாக சொல்ல கிட்டத்தட்ட நார்மலாக ஏசி ஆனானா எத்தனை ஆம்ஸ் எடுக்கும். அந்த ஏசி ஆன் பண்ண சொல்ல நான் பார்த்துட்டு உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 37 ஆம்ஸு அது போல் எடுக்குது. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். தயவு செஞ்சு இந்த ஏசியை போடாதீங்க. இதனால தான் கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்கள் வீட்லேயும் கரண்ட் பில் அதிகமாக இருந்தா 1 by 1 ஃபுல்லாக செக் பண்ணி எதனால் வருதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்தமாரி வீடியோவை பார்க்க. நன்றி, வணக்கம்.